உலகின் கூரை என அழைக்கப்படுவது எது? சரியான ஆன்சர் செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு வந்து 5 நொடிகள் டைம் கொடுக்குறேன். ஓகேவா? சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி பாமீர் முடிச்சி. ஆப்ஷன் பி பாமீர் முடிச்சி, அதாவது திபெத் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பாமீர் முடிச்சி தான் பார்த்தீங்கன்னா உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது. அடுத்து 2வது கேள்வி பாருங்க. உலக மக்கள் தொகை தினம் எப்போது? சரியான ஆன்சரை செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஜூலை 11. ஜூலை 11 அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகை தினம் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து முதல் மக்கள் தொகை கொள்கையை வெளியிட்ட நாடு எது? சரியான ஆன்சர் செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இந்தியா. நம்ம இந்தியா தான் பார்த்தீங்கன்னா முதலாக மக்கள் தொகை கொள்கையை வெளியிட்டிருக்குது. ஓகேவா? என்ன தான் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகையை வந்து பார்த்தீங்கன்னா 1881 தான் முதல் முறையான மக்கள் தொகை நடத்தப்படுகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1872 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. ஆனால் எந்த நாடுமே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை கொள்கையை வெளியிடலை. இந்தியா தான் பார்த்தீங்க அப்படின்னா 2021 முதல் மக்கள் தொகை கொள்கையை வெளியிடுகிறது. எனது இந்தியா. சரியா? அடுத்து குடும்சார் குகைகள் எந்த மாநிலத்தில் உள்ளது? சரியான ஆன்சர் செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் தான் இந்த குடும்சார் குகைகள் அமைந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பச்மாரி அப்படிங்கிற குகை நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒரு குகை உண்டு. ஓகேவா? அந்த மாதிரி கொஞ்சம் குகைகள் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துருப்பாங்க. சரியா? அடுத்து இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படுவது எது? சரியான ஆன்சர் செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா. ஓகேவா? ஆப்பிரிக்கா தான் பார்த்தீங்கன்னா இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகை பகுதியில் அமைந்திருப்பதால் அங்கே பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கும். அதனால் அவருடைய அந்த நிறங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பயிர் விளைச்சல் விவசாயம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் ஆப்பிரிக்காவை பார்த்தீங்க அப்படின்னா இருண்ட கண்டம் என்று அழைப்பார்கள். ஓகேவா? அடுத்து செர்னோபில் அணு உலை விபத்து ஏற்பட்ட ஆண்டு. சரியான ஆன்சர் செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1986. இது பார்த்தீங்கன்னா ஒரு அணு உலைன்னு பார்த்தீங்கன்னா அணு உலையில் ஒரு விஷவாயு கசிவு ஏற்பட்டு இந்த பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஓகேவா? இதே மாதிரில நம்மளுடைய அந்த போபால் விஷவாயு ஓகேவா 1986 நடைபெற்றிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயும் என்னது ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கும். அடுத்து காற்றின் வேகத்தை அளக்க உதவும் கருவி எது? சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா என்னது அனிமோமீட்டர். அனிமோமீட்டர் தான் என்னது காற்றினுடைய வேகத்தை அழைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருவி. இந்த லாக்டோமீட்டர் என்னது பாலின் தூய்மையை, பாத்தோமீட்டர் என்னது கடலின் ஆழம். ஓகேவா? அந்த மாதிரி நிறைய ஒரு கருவிகள் உண்டு. இது நீங்கள் படிச்சுட்டு போங்க, கேட்க வாய்ப்புகள் அதிகம். உலகின் காஃபி பானை என அழைக்கப்படுவது எது? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிரேசில். ஓகேவா? ஸோ அதிக அளவில் காஃபியை உற்பத்தி பண்ணுறதுனால இந்த பிரேசிலை உலகின் காஃபி பானை என அழைக்கிறோம். அடுத்து உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது எது? சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கியூபா. ஓகேவா? ஸோ கியூபா தான் என்னது உலகின் சர்க்கரை கிண்ணம் அழைக்கப்படுகிறது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கரை அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஓகேவா? அதுதான் வந்து காரணம். அடுத்து கும்பக்கரை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேனி. ஆப்ஷன் சி தேனி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய மாவட்டத்தில் நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. அதுக்கான ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் அது அமைந்துள்ள மாவட்டம். ஓகேவா? இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக போட்டுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா என்னது அஸ்ஸாமில் தான் இந்த காசிரங்கா தேசிய அந்த பூங்கா அமைந்திருக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2023 யானைகள் திருவிழா நடைபெற்றிருக்கும். எங்கே? இந்த காசிரங்கா தேசிய பூங்காவில் அஸ்ஸாமில் இருக்குது. ஓகேவா? டார்ஜிலிங் மலை வாழிடம் அமைந்துள்ள மாநிலம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியான ஆன்சர் செலக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். ஓகேவா? ஸோ மேற்கு வங்காளத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மலை வாழிடம் தான் இந்த டார்ஜிலிங். இது பார்த்தீங்கன்னா போன வருடத்துக்கு முந்தின வருடம் நினைக்கிறேன் பிசி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த மாதிரி மலை வாழிடங்கள் கொஞ்சம் இருக்குது, அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருப்போங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய புவியியல் பகுதியில் அந்த முக்கியமான டேட்டா நிறைய இருக்குப்போ அதை கொஞ்சம் படிச்சு பாருங்க, பார்க்காம போகாதீங்க. அடுத்து இந்தியாவில் தங்கத்தை அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் எது?
சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஓகேவா? ஸோ கர்நாடகாவில் நீங்கள் வந்து எல்லாருமே கேஜிஎஃப் படம் பார்த்துருப்பீங்க. அது இப்போ கேஜிஎஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூடப்பட்ட ஒரு சுரங்கம். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் தங்கம் அதிகமாக கர்நாடகா வெட்டி எடுக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ அப்போ தங்கத்தை அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் என்னப்பா இந்தியாவில்? கர்நாடகா. ஸோ அதே மார்க்கில் காஃபி உற்பத்தியில் முதலிடம் வகை என்னதான்? இந்த கர்நாடகா தான். அடுத்து, அதிக அளவில் நீர்மின் சக்தியை உற்பத்தி செய்யும் நாடு எது? சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சீனா. ஓகேவா? சீனாவில் தான் பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய நீர்மின் சக்தி நிலையமான அந்த யாங்டிசி நதியில் கட்டப்பட்ட ஒரு அந்த பிளவு பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஒரு நீர்மின் சக்தி நிலையம் என்னது? அதிக அளவில் மிக பெருசும் கூட அதிக அளவில் நீர்மின் சக்தி வந்து உற்பத்தி செய்கிறது. சரியா? வெனிசுலா நாட்டில் காணப்படும் உயரமான நீர்வீழ்ச்சி. சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா வெனிசுலா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உயரமான நீர்வீழ்ச்சியும் கூட. உலகின் மிகப்பெரிய தீவு கூட்டம் எது? சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேசியா. ஓகேவா? ஸோ நீங்கள் கிரீன்லாந்துன்னு சூஸ் பண்ணீங்கன்னா தப்பு. ஓகே, கிரீன்லாந்துங்கிறது பார்த்தீங்கன்னா உலகிலே மிகப்பெரிய தீவு. அதே மாதிரில ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய தீவு கண்டம். இந்த இந்தோனேசியாங்கிறது பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய தீவு கூட்டம். சோழர்கள் காலத்தில் கடாரம் என அழைக்கப்பட்டது. ஓகேவா? அந்த இந்தோனேசியா பார்த்தீங்கன்னா கடாரம் பகுதி அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஓகேவா? சரியா? அடுத்து, தீபகற்பம் என்று அழைக்கப்படும் கண்டம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பா. சரியா? ஸோ தீபகற்பம் முதல்ல என்னன்னு தெரியணும். 3 பக்கம் பார்த்தீங்கன்னா நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சொல்லப்பட்ட போது எனது தீபகற்பம். ஸோ அப்படி ஒரு கண்டமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பா. சரியா? சுதேசி கப்பல் நிறுவனத்தை நிறுவியவர் யார்? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வ.உ.சி. இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படி தானே? ஸோ இந்திய தேசிய இயக்கத்தில் வரக்கூடிய முக்கியமான பகுதிகள் இதுவும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் அந்த இந்திய தேசிய இயக்கம்னு சொல்லி ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க நிறையா. ஸோ அதையும் நீங்கள் படிச்சு போயிருங்க. பக்தி இயக்கம் இந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் படிக்காமல் போயிடக்கூடாது. அப்போ வ.உ.சி. தான் என்னது? சுதேசி கப்பல் நிறுவனத்தை நிறுவார். எப்போ? 1905 நிறுவார். சரியா? அதாவது 1905 வங்கப்பிரிவினை ஏற்பட்டுரும். அதனால் இந்த ஆங்கிலேயர்கள் எதிர்ப்பதற்காக எனது ஒரு தன்னாட்சி இயக்கமான இந்த வ.உ.சி. பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தை தொடங்குவார். ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம்னு சொல்லலாம். ஓகேவா? சுதேசி இயக்கம். புவியியல் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாலமி. தாலமிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த புவியியல் அப்படிங்கிற புக்கு எழுதியிருப்பார். ஓகேவா? இவர் ஒரு வானவியல் மற்றும் பார்த்தீங்கன்னா புவியியல் ஒரு அறிஞர். ஓகேவா? ஸோ அதாவது பூமியை பற்றி நிறைய ஒரு தகவல் வந்து புவியியல் புக்கில் எழுதியிருப்பார். இந்த ஆரியப்பட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டினுடைய ஒரு வனவியல் அறிஞர். புனித ஜார்ஜ் கோட்டை அமர்ந்துள்ள இடம் எது? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சென்னை. ஓகேவா? ஸோ ஆங்கிலேயர்களால் முதலாக கட்டப்பட்ட கோட்டைன்னு கூட இந்த புனித ஜார்ஜ் கோட்டையை சொல்லலாம். தற்போதைய அந்த தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகமாகவும் இந்த பில்டிங் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா இப்போ 1639 நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ 39 போட்டால் ஓகே தான், 1640 போட்டால் ஓகே தான். ஸோ அந்த 39 ஸ்டார்டிங்கில் தான் ஆரம்பிப்பாங்க. அதனால் என்னது நீங்கள் 40 போட்டால் ஓகே தான், 39 போட்டால் ஓகே தான். ஸோ அப்போ முதலாக கட்டப்பட்ட கோட்டை தான் என்னது? இந்த புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே சென்னையில் அமைந்திருக்குது. ஓகேவா? கல்கத்தா பொறுத்த வரைக்கும் என்னதுப்பா? புனித வில்லியம் கோட்டை தானா? வெயிட் பண்ணுங்க. கல்கத்தா பொறுத்த வரைக்கும் புனித டேவிட் கோட்டை, வில்லியம் கோட்டை, புனித வில்லியம் கோட்டை கொல்கத்தா, புனித டேவிட் கோட்டை எங்க? கடலூர். ஓகேவா? அந்த மாதிரி 3 கோட்டை கட்டியிருப்பாங்க. லூயிஸ் கோட்டை வந்து பாண்டிச்சேரி. சரியா? அந்த மாதிரி 4 இடங்கள் கோட்டை கட்டியிருப்பாங்க. அதை நீங்கள் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்? சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா என்னது? மேரி கூரி. ஓகே, அந்த பெக்கரோல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இயற்கையை கண்டுபிடிச்சிருப்பாரு. செயற்கையான கதிரியக்கத்தை ரேடியம் மற்றும் பொலோனியம் அந்த தனிமங்கள்லேருந்து இந்த மேரி கூரிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்காக அவனுக்கு பார்த்தீங்கன்னா 1903 எனது நோபல் பரிசை கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து 1911 கொடுத்துருப்பாங்க. அடுத்து 1935 ஒரு நோபல் பரிசை கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி 3 நோபல் பரிசை வந்து பார்த்தீங்கன்னா மேரி கூரி அவங்க வாங்கியிருப்பாங்க. அடுத்து, பாலின் தூய்மையை அறிய பயன்படுவது எது? லாக்டோமீட்டர் தான் இது. அந்த பாலினுடைய தூய்மையை அறிய பயன்படுகிறது. ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருந்தாங்க. சர்க்கரையின் தூய்மை, பாலின் தூய்மை, அடுத்து பார்த்தீங்கன்னா காற்றின் வேகம், இந்த மாதிரி கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இது கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ பாலின் தூய்மையை அறிய பயன்படுவது இந்த லாக்டோமீட்டர். ஓகேவா? இந்த பிக்னோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா திரவத்தின் ஒப்படர்த்தி. ஓகேவா? அடுத்து, சிறு அளவு மின்னோட்டத்தை அளக்க பயன்படுவது எது? சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கால்வனா மீட்டர். ஓகேவா? ஆப்ஷன் பி கால்வனா மீட்டர் தான் இந்த சிறு அளவு மின்னோட்டத்தை அளக்க பயன்படுகிறது. அதே மாதிரி மின்னோட்டத்தின் திசையும் அறிய பயன்படுது என்னது? இந்த கால்வனா மீட்டர்னு சொல்லுவாங்க. சரியா? ஜின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? கால்வனா மீட்டர்னா ஜி.
அப்போ பாராமீட்டர் எதுக்குப்பா? வளிமண்டல அழுத்தத்தை பாரோமீட்டர். அடுத்து என்னது? வோல்ட் மீட்டர், மின்னழுத்த வேறுபாட்டை அறியானது வோல்ட் மீட்டர். சரியா? வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான ஆன்சர் என்னது? வர்கீஸ் குரியன். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் நடைபெற்ற எஸ்ஏ எக்ஸாமோட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியா? ஆகஸ்ட் 26 நடந்துச்சு எக்ஸே எக்ஸாம், அதில் கேட்ட ஒரு கொஸ்டின். வெண்மை புரட்சியின் தந்தை யார்ப்பா? வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சி எதனோடு தொடர்புடையது? பாலோடு தொடர்புடையது. ஓகே, பால் உற்பத்தி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன புரட்சிகள் இருக்குன்னு சொல்லி வீடியோ தனியாக போட்டிருக்கோம். ஓகே, மஞ்சள் புரட்சி, நீல புரட்சின்னு சொல்லி ஒரு 14 புரட்சிகள் இருக்குது. அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரியா? இந்த எம்.எஸ். சுவாமிநாதன் யார்? பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவார். ஓகேவா? இந்த நார்மன் போர்லாக் யார்? உலக பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவார். ஓகேவா? அடுத்து, கார்பா நடனம் எந்த மாநிலத்தில் புகழ் பெற்றது? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா குஜராத். ஓகேவா? ஸோ குஜராத்தினுடைய ஒரு புகழ்பெற்ற நடனம் தான் இந்த கார்பா நடனம். இது எப்போ ஆடப்படுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக முடிஞ்சு இல்லையா குழு நவராத்திரி, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நவராத்திரி ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒன் வாரம் பார்த்தீங்கன்னா இந்த கார்பா நடனம் வந்து குஜராத் மாநிலத்தில் வந்து நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான நடனம். சரியா? ஸோ அப்போ கார்பா நடனம் எங்கப்பா? குஜராத். இந்த மாதிரி நடனங்களும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வச்சிருக்கிறேன், உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நடனங்கள் முக்கியமானது, அது கேட்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதோட ஃபுல் வீடியோ வச்சிருக்கிறேன், உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். சரியா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் ஜிகே பகுதி 10க்கான முக்கியமான 25 கேள்விகள். இதில் நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள், 25க்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்துன்னு சொல்லி உங்களுடைய மதிப்பெண்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய நிலைமை நீங்கள் வந்து அறிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, போட்டுறோம். ஓகேவா? நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.